அனைவருக்கும் வணக்கம். நாம பிசிக்கல் ஜியோகிராஃபி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாம சவானா அண்ட் சூடான் கிளைமேட்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சவானா அண்ட் சூடான் கிளைமேட். இதுக்கே சூடான் கிளைமேட் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த கிளைமேட் அப்படிங்கிறது பெரும்பாலும் சூடானில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு பஞ்சாமிர்தம் அப்படின்னா என்ன ஞாபகம் வருது? பழனி தான் ஞாபகம் வருது. லட்டுன்னா திருப்பதி ஞாபகம் வருது. ஸோ அதுபோல் இந்த கிளைமேட் அப்படிங்கிறது சூடான் நாட்டில் தான் ஃபேமஸ் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த கிளைமேட்டே அந்த நாட்டுடைய அந்த கிளைமேட்டே இதுக்கு பேராக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இதை சவானா எல்லாம் சூடான் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்தெந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வெஸ்ட் ஆஃப்ரிக்கன் சூடானில் தான் இது இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் சூடான் கிளைமேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்டு சவுத் ஆஃப்ரிக்கா அண்டு லெனோஸ் அண்டு கேம்பஸ். லெனோஸ் எங்கே இருக்கும்? இந்த இடங்கள் இருக்கும். கேம்பஸ் எங்கே இருக்கும்? இந்த இடங்களில் இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கும். இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா சூடான் அண்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்காலாம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் இருக்கும். அந்த பிறகு ஆஸ்திரேலியாவிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெயின்ஃபால் எப்படி இருக்கும், ப்ரெசிபிடேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹாட் அண்ட் ட்ரை, ரெயின் அண்ட் கூல் இது எல்லாமே இருக்குன்னு சொல்லுவாங்க. சூடாகவும் இருக்கும், அந்த இடத்துல ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரெயினியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப குளிராகவும் இருக்கும், வின்டராகவும் இருக்கும். ஸோ எல்லா சூழ்நிலையும் இந்த இடங்களில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நார்த்தன் ஹெமிஸ்பியர்னா என்ன? இது உலகம் அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது நார்த்து, கீழே இருக்கிறது சவுத்து. இது மேலே இருக்கக்கூடிய பகுதி நார்த்தன் ஹெமிஸ்பியர், சவுத்தன் ஹெமிஸ்பியர். சரிங்களா? ஸோ இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஹாட் அண்ட் ரெய்னி சீசனாக எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேலிருந்து செப்டம்பர் வரைக்கும் ஹாட்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரெய்னி சீசனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம குளோப் ரெண்டாக பிரிச்சிருப்போம். ஈக்குவட்டர் லைன் இது. ஸோ மேலே இருக்கக்கூடிய பகுதியை நார்த்தன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். நம்ம பார்த்துருப்போம் மேலே என்ன மாதிரி கிளைமேட்டாக இருக்குதோ அதுதான் கீழே இருக்கும். நாம் தொடர்ச்சியாக எல்லா கிளாஸ்லையும் பார்த்துட்டு வரோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. இந்த பகுதியில் எப்போ இந்த மாதிரி இந்த மழை பொழிவும் ட்ரை சீசனும் எப்போ இருக்கும் அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா இந்த ஈக்குவட்டர் லைன் இல்லையா? ஸோ இது ரெண்டாக பிரிக்குதா, இந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட் ரெண்டாக பிரிக்குதா? ஸோ இருக்கக்கூடிய மேற்கு பகுதியானது நார்த்தன் ஹெமிஸ்பியர், கீழே இருக்கக்கூடிய பகுதி என்ன? சதர்ன் ஹெமிஸ்பியர். ஸோ இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர் இருக்கக்கூடிய இங்கே பகுதிகள் இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் ஹாட் அண்ட் ட்ரை சீசன் எப்போ இருக்குன்னா, ஹாட் அண்ட் ட்ரைனி சீசன் எப்போ இருக்கும்னா மேலிருந்து செப்டம்பர் வரைக்கும். ஸோ இந்த இடங்களில் என்னென்ன நாடுகள் இருக்குன்னு பார்க்கும்போது கேனோ, நைஜீரியா இதெல்லாம் இந்த ஏரியாக்கள் தான் இருக்கும். அடுத்தா சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்போ ரெய்னி சீசனாக இருக்கும் அப்படின்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் தான் இந்த பீரியட். இந்த பகுதியில் இருக்குது இல்லையா, இந்த ஈக்குவட்டர் லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கே ரெய்னி சீசன் எப்போ இருக்குன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டெம்பரேச்சர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்லாம் என்னன்னு பார்க்கும்போது 70 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 90 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு வெயில் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டியூரிங் ஹாட் சீசன், இது நார்மல் டேஸில் இப்போ வருஷம் இருக்குது அப்படின்னா இந்த வருஷத்தில் பெரும்பாலான இது இருக்கக்கூடிய அந்த தட்பவெப்பநிலை அந்த வெப்பம் அப்படிங்கிறது 70 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருக்கும். இப்போ வெயில் காலமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது அந்த ஏரியாவுடைய ஃபாரன்ஹீட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 100 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அங்கே சம்மர் டைமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது நூன் டைமில், பகலில், இரவில் அங்கே இரவு நேரத்துலையும் இன்டென்ஸான ரேடியேஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கிளியராக இருக்குமா ஸ்கை? நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், ஸ்கையில் க்ளவுட்னஸ் இருந்தால் மட்டும்தான் ஸோ மழை பொழிவு இருக்கும். ஸோ அந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது அங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஸ்கை ரொம்ப கிளியராக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அங்கே குளிர்ச்சியாகவே இல்லை, ஹியூமிடிட்டியே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்? அங்கே இன்னுமே அந்த இன்டென்ஸ் ரேடியேஷன் இருக்கும். ஸோ பகலில் ஹீட்டாக இருந்தாலும் அதே நேரத்தில் நைட்லேயும் அங்கே ஹீட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் டெம்பரேச்சர் லோ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் அங்கே இரவு நேரங்களில் பனி உரையிற அளவுக்கு குளிர்ச்சியும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நைட் ஃப்ராஸ்ட், இரவு நேரங்களில் குளிர்ச்சியும் அப்படிங்கிறது நாட் அன்காமன். அதுவும் நடக்கும். நைட்டில் ரொம்ப சூடாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப குளிராகவும் இருக்கும். அந்த மாதிரியான கிளைமேட்லாம் இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா விண்ட்ஸ்னால் என்ன? காற்று. ஸோ இந்த மழைப்பொழிவு அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நடக்கும்? காற்றுனால தான் பேஸ் பண்ணி நடக்கும். ஸோ பாருங்கள், ட்ரேட் விண்ட்ஸ். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் என்ன பண்ணுன்னா பிரிங் ரெயின் இன் கோஸ்டல் ஏரியாஸ்னால் என்ன? கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் கோஸ்டல் ஏரியாஸ்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கோஸ்டல் ஏரியா. இந்த கோஸ்டல் ஏரியாவில் இங்கே இருக்கக்கூடிய காற்றானது வீசும். சகாரா டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். இந்த சகாரா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வீசக்கூடிய காற்றானது இந்த பகுதியில் போகும்போது இங்கெல்லாம் இந்த கோஸ்டல் ஏரியாஸில் மழை பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நாம் அடுத்த ஒரு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த விண்ட்ஸை பற்றி தனியாக டாக்டர் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் அடுத்த கிளாஸில் நடத்துகிறேன். ஸோ இது நாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்தா வெஜிடேஷன்னா என்ன? இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கும், அதுடைய வளர்ச்சி என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது டால் கிராஸ் அண்டு ஷார்ட் ட்ரீஸ். நாம்
அந்த வேர்ல்டு கிளைமேட்டிக் ஜோன்ஸில் பார்த்து அப்பயும் நான் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த இடங்களில் வந்து ரொம்ப உயரமான புற்கள் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப குறைவான ஹைட் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவடோர் ரீஜனில் என்ன மாதிரியான மரங்கள் இருக்கும்? ரொம்ப வானம் உயரலுக்கு வளரக்கூடிய மரங்கள் இருக்கும். ஆனால் இங்கே ரொம்ப டாலான ரொம்ப உயரமான புற்கள் இருக்கும், ஆனால் ரொம்ப ஷார்ட்டான ட்ரீஸ் இருக்கும். மரங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், ஆனால் புற்கள் ரொம்ப உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட். இதுதான் வந்து இந்த ட்ராபிக்கல் கிராஸ்லேண்டில் எப்படி இருக்கும்? புற்கள் உயரமாகவும் மரங்கள் உயரம் குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிக்ரீஸ் ஹைட் அண்ட் டென்சிட்டி அவே ஃப்ரம் ஈக்குவட்டரி லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மரங்களுடைய உயரமானது அதே போல் காடுகளுடைய அடர்த்தி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஈக்குவட்டரி லைன் இல்லையா, இந்த ஈக்குவட்டரி லைன் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹைட்டாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டென்சிட்டி அடர்த்தியாகவும் இருக்குமா. இந்த ஈக்குவட்டரி லைன்லேருந்து தூரம் விலகி போக 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 என்ன ஆகுனா அதோடைய அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், அதே சமயத்தில் ஹைட்டு வந்து இன்னும் குறைவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து ஈக்குவட்டரி லைன்லேருந்து தூரம் போக போக அந்த ஹைட்டும் அதோடைய அந்த டென்சிட்டியும் குறைவாக இருக்குது? ஏன்னா ஈக்குவட்டரி லைனில் இருக்கும்போது அதிகப்படியான மழைப்பொழிவு அதுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதை விட்டு நம்ம விலகி போக போக அதோடைய அடர்த்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக டிசிடிஎஸ்னா என்ன? இலையுதிர் காடுகளாக இருக்கும். இலையுதிர் காடுகள்னா என்ன சொல்லியிருப்பாங்க? ட்ரை சீசன்லேயே ஆகட்டும் வின்டர் சீசன்லேயே ஆகட்டும் அது வந்து தன்னுடைய நீரை வந்து சேகரித்து வைக்கிறதுக்காக தன்னுடைய இலைகளை வந்து உதிர்க்கும். அதன் பிறகு ரெய்னி சீசனில் திரும்ப வந்து துளிர் விட ஆரம்பிக்கும். நம்ம லாஸ்ட் லெஸ்லேயே பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அது போல் எங்கே இருக்கக்கூடிய மரங்கள் என்னவாக இருக்கும்? டிசிடிஎஸ்ஸாக இருக்கும். ட்ரை அண்ட் கூல் சீசனில் இலைகளை உதிர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மெனி ட்ரீஸ் அம்ப்ரெல்லா ஷேப் எப்படி? ஒரு குடை வடிவம் இருக்கும், ஒரு குடை வடிவம். அந்த குடை வடிவத்தில் தான் வந்து மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தா லாங் ரூட்ஸ். இதில் வந்து மழைப்பொழிவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப வந்து அதோடைய வேர்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். ஸோ பூமி அடியில் ரொம்ப தூரம் போயிட்டு அதுக்கான நீரை வந்து சேகரிக்கிறதுக்காக அதோடைய வேர்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. க்ரீன் இன் ரெய்னி. இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கு இல்லையா, அதோடைய இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெய்னி சீசனில் க்ரீனாகவும் அதே சமயத்தில் ட்ரை சீசனில் எல்லோவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரை சீசனில் எல்லோவாக இருக்கும் அதோடைய இலைகள், ரெய்னி சீசனில் க்ரீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாம் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான இந்த ஆப்பிரிக்கன் ஃபாரஸ்ட்லாம் காட்டும்போது ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப எல்லோயிஷ் கலரில் காட்டியிருப்பாங்க, சில நேரங்களில் க்ரீன் கலரில் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுதான் இதான் வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய அனிமல் லைஃப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த சூடான் கிளைமேட்டை ஹோம் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. வனவிலங்குகளுடைய வீடு இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெரும்பாலான வனவிலங்குகள் இந்த பகுதியில் தான் வந்து வாழுறாங்க, அதனால தான் வந்து ஹோம் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் கேம் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. பிக் கேம் கண்ட்ரினா என்ன? இப்போ வேட்டையாடக்கூடிய உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து விலங்குகளை வேட்டையாடணும் அப்படின்னா இந்த பகுதியில் தான் வராங்க. நம்ம திரைப்படங்கள் நிறைய ஹாலிவுட் படங்களில் ஏதோ ஒரு காட்டுக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு அட்வென்ச்சர் அவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் இந்த இடங்களில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் திரைப்படங்களில் ஒரு வனவிலங்கு சம்மந்தமாக ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறீங்க, ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகிறாங்க, அங்கே ஏதோ ஒரு விலங்கு கூட அவங்க வந்து ஏதோ ஒரு காட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் இந்த பகுதிகளில் தான், அதாவது சூடான் கிளைமேட் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பல்வேறு நாடுகளிலிருந்து வேட்டையாடக்கூடிய பகுதியாக வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஹியூமன் லைஃப், விலங்குகளை பற்றி பார்த்தோம், அனிமலுடைய லைஃப் பற்றி பார்த்தோம். அடுத்ததான் வந்து ஹியூமன் லைஃப்லாம் என்னென்னு பார்க்கும்போது இங்கே வந்து 2 விதமான மக்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மொத்தம் 2 விதமான மக்கள் இருக்காங்க. அதாவது ஒன்று வந்து மசாய் கேட்டல் பாஸ்ட்ரோல்ஸ் அண்டு ஹவுஸா செட்டில்டு கல்டிவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மசாய் கேட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு இண்டிஜினியஸ் பீப்புளுங்க, அதாவது அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். இந்த ஹவுஸான்றவங்க வந்து கல்டிவேட்டர்ஸ், இவங்க வந்து பெரும்பாலும் இந்த விவசாயத்தில் வந்து ஈடுபட மாட்டாங்க, இவங்க வந்து விவசாயத்தில் ஈடுபடுவாங்க, அதனால தான் இவங்க கல்டிவேட்டர்ஸ் சொல்கிறாங்க. இவங்கள பாஸ்டோரலிஸ்ட்னு சொல்கிறாங்க. பாஸ்டோரலிஸ்ட்னா என்ன? கால்நடை வளர்ப்பவர்கள் தான் வந்து பாஸ்டோரலிஸ்ட்னு சொல்கிறாங்க. கல்டிவேட்டர்ஸ்னா என்ன? விவசாயம் செய்யக்கூடியவங்களை கல்டிவேட்டர்ஸ் சொல்கிறாங்க. அதாவது சூடான் டைப்பில் இருக்கக்கூடிய மக்களை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கால்நடைகளை வளர்க்குறவங்க, இன்னொருத்தரவங்க கல்டிவேட்டர்ஸ், அதாவது விவசாயம் செய்யக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க. மசாய் பழங்குடியின மக்களை வந்து பாஸ்டோரலிஸ்ட்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு ஹவுஸா பழங்குடியின மக்களை வந்து கல்டிவேட்டர்னு சொல்கிறாங்க. இந்த மசாய் பழங்குடியின மக்கள் வந்து ஜெபு அப்படிங்கிற அந்த கால்நடையை வந்து வளர்க்குறாங்களாம். இவங்க எதுக்காக அந்த கால்நடை வளர்க்குறாங்கன்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த கால்நடைகளை தங்களுடைய தெய்வமாக வந்து வணங்குறாங்களாம். ஸோ அதனால் அவங்க மாமிசத்துக்காக மீட்டுக்காக அவங்க அதை வளர்க்கலையா, அவங்க வந்து அதை கொன்று அவங்களுடைய உணவாக வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்களாம். அவங்க மில்க்குக்காகவும் பிளட்டுக்காகவும் மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்களாம். ஸோ இதை இவங்களுடைய அந்த மீட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிடையாது. இவங்க கால்நடைகளை வளர்ப்பாங்க, ஆனால் இவங்க
எதுக்காக இதை வளர்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாலுக்காகவும் ரத்தத்துக்காகவும் மட்டும்தான் இந்த கால்நடைகளை வளர்க்குறாங்களாம். இது வந்து மீட் எக்ஸ்போர்ட், அதாவது இதை வந்து இறைச்சியாக வந்து ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலமாகவும் வந்து இவங்க வருமானம் தேட மாட்டாங்களாம். அதே போல் இவங்க பர்சனல் யூஸாகவும் விலங்குகளுடைய அந்த இறைச்சியை வந்து பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க அதன் மேலே வந்து மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்காங்க. தங்களுடைய தெய்வமாக அது வந்து கால்நடைகளை வணங்குறாங்க. அதனால் அவங்க வந்து அது இறைச்சியாக வந்து உண்ம மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் இந்த கால்நடைகள் அப்படிங்கிறது சிம்பிள் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் யார் வந்து அதிகப்படியான கால்நடை வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து வசதியானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காசு பணம்லாம் அவங்களுக்கு வந்து முக்கியமான மேட்டர் கிடையாது. ஸோ யார்கிட்ட அதிகப்படியான கால்நடைகள் இருக்குதோ அவங்க தான் வந்து வசதியானவங்க. அதே போல் கிரேட் ரெஸ்பெக்ட், அந்த கால்நடைகளுக்கு அவங்க அதிகப்படியான மதிப்புகளை கொடுப்பாங்க. ஸோ இந்த மசாய் பழங்குடியின மக்கள் ஆப்பிரிக்காவில் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது கென்யாவில், உகாண்டாவில், டன்சானியா இந்த மாதிரி பகுதிகளில் இந்த மசாய் பழங்குடி மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக வந்து ஹவுசா கல்டிவேட்டர்ஸை எங்கே இருக்கிறாங்க? நைஜீரியாவில் இருக்காங்க. ஹவுசா கல்டிவேட்டர்ஸ் வந்து நைஜீரியாவில் இருக்காங்க. இவங்க க்ரோயிங் வைட் ரேஞ்ச் ஆஃப் கிராப்ஸுங்க. இவங்க வந்து கல்டிவேட்டர்ஸ் இல்லையா, விவசாயம் செய்யக்கூடியவங்க இல்லையா. ஸோ இவங்க பல வகைப்பட்ட கிராப்ஸ்னால் என்ன, பயிர்களை வந்து விளைவிக்கிறாங்க. என்னென்ன மாதிரியான கிராப்ஸ் அவங்க வந்து பயிரிடுறாங்க? கிரவுண்ட்நட்ஸ், நிலக்கடைகளை, பனானா, வாழைப்பழம் அண்டு பீன்ஸ், பயிர் வகைகளை வந்து இவங்க வந்து பயிரிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் நன் கிராப்ஸான காட்டன், டொபாக்கோ இது எல்லாமே வந்து இந்த இடங்களில் பயிரிடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புகையிலை ஆகட்டும், பருத்தி ஆகட்டும், இவங்களும் வந்து இதை பயிரிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க வருமானத்துக்காக இந்த காட்டன், டொபாக்கோலாம் வந்து அவங்களுடைய ஓன் யூஸுக்காகவும் அதே போல் இது வந்து வியாபாரம் செய்வதற்கு மூலமாகவும் அந்த பயிர்களை வந்து விளைவிக்கிறாங்க. அடுத்து இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரொட்டேட் தேர் கிராப்ஸ்னா என்ன? நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். இந்த டிராபிக்கல் மான்சூனில் இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் பீப்புள், அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷிஃப்டிங் கல்டிவேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஷிஃப்டிங் கல்டிவேஷனா என்ன? ஒரு பகுதியில் வந்து விவசாயம் செய்வாங்க. அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த மண்ணுடைய சக்தி வந்து குறைஞ்சது அப்படின்னா அந்த இடத்த அப்படியே விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொட்டேட் தேர் கிராப்ஸ், ஒரே நிலத்தில் இந்த வருஷம் வந்து அரிசி வந்து விளைவிக்கிறாங்கன்னா அதன் பிறகு வந்து கரும்பு, அதன் பிறகு வந்து நிலக்கடை, இப்படி ரொட்டேட் தேர் கிராப்ஸாக இருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. அதன் பிறகு வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸும் வந்து இவங்க வளர்க்குறாங்க. கால்நடைகளும் இந்த ஹவுஸா பழங்குடிய மக்கள் வந்து கால்நடைகளும் வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிட்டோரியேஷன் ஆஃப் சாயில். என்ன டிட்டோரியேஷன் ஆஃப் சாயில்? நல்ல வெயில் இருக்குது, நல்ல மழையும் இருக்குது. அதன் பிறகு ஏன் இங்கே டிட்டோரியேஷன் ஆஃப் சாயிலுடைய சக்தி ஏன் வந்து குறையுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பெய்யக்கூடிய மழையானது ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குமா, ரொம்ப லிமிட்டாக இருந்ததுன்னா அந்த மழை தண்ணீரானது மண்ணுக்குள்ளே வந்து சிங்க் ஆகும். இங்கே கூடிய மழையானது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பெய்யறதுனால அங்கே கூடிய சக்தியானது அடிச்சுட்டு போகுது. ஃபர்ஸ்ட் ஒன் விஷயம். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான வெயில்னால அந்த மண்ணில் வந்து போதுமான சக்திகளும் வந்து இருக்க மாட்டேங்குது, எவாபரேட் ஆகுது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு கேட்டில் விக்டம் டிராபிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்லீப்பிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோயாங்க. இது வந்து பெரும்பாலும் கால்நடைகளை தான் வந்து தாக்குதுன்னு சொல்கிறாங்க. டெட்ஸே, சரியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரியல, டெட்ஸே அப்படிங்கிற ஒரு ஃப்ளையாங்க. அந்த ஃப்ளை என்ன ஆகுது அப்படின்னா அந்த என்ன ஆகுதுன்னா ஸ்லீப்பிங் டிசீஸ்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸை வந்து கால்நடைகளுக்கு உருவாக்குது. ஏன்னா இவங்க கால்நடை தான் வந்து உங்களுடைய பிரதானமான அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது. ஸோ மில்க்குக்காகவும் பிளட்டுக்காகவும் அதுதான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ கால்நடைகளுக்கு இந்த மாதிரியான வியாதிகள் வரும்போது அது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து ப்ரெஸ்டீஜ் அனிமல்ஸ் சொன்னாங்க இல்லையா. ஸோ இவங்க இறைச்சிக்காக வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ ஒரு கால்நடைகளை வளர்க்கும்போது அது மெயின் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது அதோட இறைச்சி தான். ஸோ அந்த கால்நடையை வளர்த்து அந்த இறைச்சியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இன்கம் அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதை ப்ரெஸ்டீஜாக பார்க்குறோம், அதை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்கம் வருமா? ஸோ இந்த மசாய் பழங்குடிய மக்கள் வந்து அதை வந்து ப்ரெஸ்டீஜ் அனிமலாக பார்க்குறாங்க. ஸோ அதனால் இன்னுமே அவங்க அந்த வாழ்வார் ரொம்ப பியூர் பீப்புளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். சரிங்களா? இந்த கிளாஸ் இல்லாமல் சவானா அண்டு சூடான் கிளைமேட் பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.